ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி டிஃபன் பாக்ஸ் ரெசிபி எலுமிச்சை சாதம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லெமன் ஜூஸ், பச்சை மிளகாய், நிலக்கடலை, இஞ்சி, பெருங்காயம், சாதம், உப்பு. இந்த எலுமிச்சை சாதம் மார்னிங் டைம் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த எலுமிச்சை சாதம்க்கு நம்ம சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம அப்பளம், வடகம் இது கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வடித்த சாதம் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வடித்த சாதம் நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப உதிரியாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப குழஞ்சு போயிருந்ததுன்னா நமக்கு லெமன் ரைஸ் நல்லா வராது. அதனால இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம். ஆயில் இப்போ சூடாயிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். நான் தோலெல்லாம் எடுத்துட்டு தான் வச்சிருக்கேன். நான் அதையும் அது கூட நான் போட்டுட்டு இந்த ஆயிலே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிலக்கடலை போட்டால் நமக்கு சாதம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துட்டேன். இஞ்சி சேர்த்தும் போது நமக்கு அந்த லெமன் ரைஸோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இஞ்சி சேர்த்துறோம். சேர்த்துட்டு இதை அந்த ஆயிலே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடலை தீஞ்சிரும். மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இது கூட நான் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நான் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துற நமக்கு வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லெமன் ரைஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லெமன் ஜூஸ் ஊத்துறேன். நான் லெமன் ஒரு பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். நம்ம தாளிக்கும் போது லெமன் ஜூஸ் ஊற்றினா நமக்கு அந்த லெமனோட கசப்பு தன்மை நம்மளுக்கு வந்துடும். நமக்கு சாதமும் நல்லா கசப்பாக தெரியும். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். இப்போ நான் அது கூட பாயில்ட் ரைஸும் போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சைட்ல இருந்து நல்லாவே கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் மார்னிங் டைம் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் கூட நம்ம ஸ்பைசியாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும்.
இந்த லெமன் ரைஸ் டிராவலிங் டைம்ல நம்ம வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.